அதற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். எல்லா புகழும் இறைவனுக்கே. உணவு வழங்கும் கரங்கள் ஷாஜான் பேசுகிறேன். நீங்கள் நோன்பு வைக்கணும்னு அப்படின்னு நினச்சிட்டீங்களா? அதாவது நீங்கள் ஆர்ஜிஹெச் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அட்டெண்டராக பார்த்துருக்கீங்களா? இல்லை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கூட அட்டெண்டராக இருக்கீங்களா? அல்லது கேஎம்சி மருத்துவமனையில் அட்டெண்டராக இருக்கீங்களா? இல்லைனா திருவிக்கா நகர் புதிதாக திறக்கப்பட்ட மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அட்டெண்டராக இருக்கீங்களா? நீங்கள் இன்னுமே நோன்பு வைக்கணும்னு நினச்சாலே எங்களோட வாலண்டியர்ஸ் உங்களை பார்த்து உங்களுக்கான சகர் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது நோயாளிகளுக்கு கிடையாது, முற்றிலும் நோயாளிகளுக்கு இது கிடையாது. நோயாளிகளை பார்த்துக்கக்கூடிய அட்டெண்டர்களுக்காகவே இது செய்யப்பட்டது. இதில் நான் என்ன ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் உங்களோட பேர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பரு, உங்களோட ஃபோன் நம்பரு, நீங்கள் எந்த வார்டில் இருக்கீங்க எல்லாமே நீங்கள் வீட்டில் எனக்கு அனுப்புனீங்கன்னா எங்களோட வாலண்டியர்ஸ் உங்களை சந்திப்பாங்க. சந்தித்து உங்களுக்கான சகர் சாப்பாடு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எனக்கு தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். எங்களோட வாலண்டியர்ஸ் உங்களை சந்திப்பாங்க.